யூடியூபர் A2D சேனல் யூடியூப் சேனலில் வந்து யூடியூப் இன்ஃப்ளூயன்சர் திரு நந்தகுமார் என்பவர் வந்து கடந்த 2/3/2026 அதாவது யூடியூப் MBBS அப்ராட் ஸ்கேம் அப்படின்ற தலைப்பின் கீழே வந்து ஒரு வீடியோ பதிவை வந்து அவேர்னஸ் வீடியோ பதிவை வெளியிடுறாரு. அதில் அப்ராடில் படிக்கக்கூடிய MBBS மாணவிகள், குறிப்பாக பெண்கள் 3 மாணவிகளுடைய வீடியோ பதிவு, அதாவது அவங்க தனிப்பட்ட முறையில் இன்ஸ்டாகிராமில் பதிவு பண்ண அந்த வீடியோ ஃபுட்டேஜை வந்து இவருடைய தலைப்பின் கீழே எந்த விதமான ஆதாரமும் இல்லாமல் இவருடைய தலைப்பின் கீழே, அந்த ஸ்கேம்ன்ற தலைப்பின் கீழே அந்த பெண்களுடைய வீடியோ பதிவை வந்து சமூக வலைதளங்களில் எல்லோரும் பார்க்குற மாதிரி பதிவிடுறாரு. ஸோ ஒரு பொய்யான குற்றச்சாட்டை அவங்களுடைய அனுமதி இன்றி இந்த மாதிரி பெண்களுடைய வீடியோ வந்து இந்த யூடியூப் சேனலில் வந்து பதிவிடுறதுங்கிறது மிகவும் சட்டத்துக்கு விரோதமான செயல். அப்படிங்கிறதுனால இன்று மாண்புமிகு ஆணையர் அவர்களை சந்தித்து அதற்குரிய பெட்டிஷன் கொடுத்துருக்குறோம். விரைவாக நடவடிக்கை எடுத்து எங்களுடைய அந்த பதிவை, அதாவது மாணவிகள் 3 பேர் MBBS அங்கே படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, 2ஆம் ஆண்டு 3ஆம் ஆண்டு பயிலக்கூடிய மாணவிகள் அங்கே படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அவங்க இந்த வீடியோஸ்லாம் பார்த்ததுக்கப்புறம் அவங்களுடைய ஃபேஸை மட்டும் பிளர் பண்ணி இந்த மாதிரியா பொது சமூக வலைதளங்களில் வெளியிடுறதுங்கிறது மிகப்பெரிய ஒரு மன உளைச்சலை ஏற்படுத்தியிருக்கு. ஸோ அதனால் நேரில் இன்றைக்கி அவங்களுடைய பேரண்ட்ஸ் வந்து இன்றைக்கி பெட்டிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ விரைவாக இதற்குரிய தீர்வை எடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அதுக்காக அவங்களுடைய ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவருக்கு வந்து நாங்கள் லீகல் நோட்டீஸ் கொடுத்துருந்தோம் மாணவிகள் சார்பாக. அதையும் அவர் வந்து அந்த வீடியோ அப்போவும் அவர் ரிமூவ் பண்ணலை. மேற்படி அந்த வீடியோனால் அவங்களுடைய உறவினர்கள் மற்றும் அவர்களை சார்ந்தவர்கள் நிறைய பேர் பார்த்து அதனால் பெரிய லெவலில் அது ஒரு பொதுத்தளத்தில் ஒரு பெண்ணுடைய வீடியோ வந்து ஃபேஸ் மட்டும் பிளர் பண்ணி யூடியூப் சேனலில் பதிவு பண்ணுறதுக்கான ஒரு அதிகாரத்தை யார் கொடுத்தாங்கிறது தெரியல. நிறைய யூடியூப் சேனல்ஸ் வந்து இந்த மாதிரி கண்ணியம் தவறி செயல்படுதுங்கிறது தான் மிகப்பெரிய வருத்தமாக பார்க்குறோம். ஸோ இது போன்ற செயல்களை வந்து ஒரு அனுமதி இல்லாமல் ஒருத்தருடைய வீடியோவை பதிவு பண்ணுறதுங்கிறது தப்பு. அது போன்ற செயல்கள் வருத்தம் அளிக்கிறது. அதுக்காக தான் இன்று ஆணையர் அவர்களிடம் வந்து மனு கொடுத்துருக்குறோம். உரிய நடவடிக்கை மேற்கொள்ளுன்றதை சொல்லியிருக்காங்க. தேங்க்ஸ். ஏன்னா